கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ஏறிட்டே இருக்கு, அதோட உச்சத்தை தொட்டு அதுக்கப்புறமும் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம தங்கத்தை வாங்கலாமா? அப்படி இல்லை அப்படின்னா இப்போ கையில இருக்கிற தங்கத்தை நம்ம செல் பண்ணி இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாமா? இல்ல தங்கத்துல நான் முதலீடு அப்படின்னு போனா எனக்கு எது சரியா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ முதல்ல தங்கத்தோட விலை ஏன் ஏறிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுல தங்க காயினா இருக்கட்டும், வெள்ளி காயினா இருக்கட்டும், அதை வணிகத்துக்கே யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காகவும் கேரி பண்ண ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ரூபாய் நோட்டுகளா இருக்கட்டும், காயின்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ தங்கத்தை ரிசர்வா மாத்தினாங்க. ஸோ தங்கம் மட்டும்தான் ரிசர்வா இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது, டாலரையும் ரிசர்வா மாத்தினாங்க. ஸோ டாலர் ஏன் ரிசர்வா இருக்கணும்? ஒரு நாடு இன்னொரு நாடோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணும்போது அந்த இடத்துக்கிட்ட ஒரு யூனிவர்சல் கரன்சி தேவைப்பட்டது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம ரூபாய் நோட்டுகளை கொண்டு போய் இன்னொரு நாட்டுல கொடுத்தாலோ இல்ல அவங்க கரன்சி எங்க கொடுத்தாலோ நம்ம இங்க யூஸ் பண்ண முடியாது. அதனால அந்த டாலருங்கிறது ஒரு யூனிவர்சல் கரன்சியா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்த காரணத்தினால டாலர் ரிசர்வும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன் டாலர் அப்படிங்கிறத ஒரு யூனிவர்சல் கரன்சியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் அமெரிக்கா அந்த ஸ்டாண்ட் எடுத்தாங்க. டாலரை வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி எப்போ வேணாலும் அந்த டாலரை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா கோல்டை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறப்பல அவங்க அதுக்கு அக்ரி பண்ணிக்கிட்டு யூனிவர்சல் கரன்சியா டாலரை கொண்டு வந்தாங்க. இப்போ ஏன் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அமெரிக்கால அந்த எக்கானமி ஸ்டேபிளா இல்லை, அதனால டாரிஃப் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுதான் நம்ம டாரிஃப் வார்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம குளோபல் அன்சர்டைனிட்டி, அதுக்கு முன்னாடியே இந்த ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும், இஸ்ரேல் வாரா இருக்கட்டும், இந்த மாதிரி குளோபல் அன்சர்டைனிட்டியும் நடந்ததுனால இப்ப நம்ம நாட்டுல ரிசர்வ் பேங்க் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் ரிசர்வ் பேங்க் இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற டாலரோட ரிசர்வை கம்மி பண்ணிட்டு கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த குளோபல் லெவல்ல இது நடந்துட்டு இருக்கிறதுனால கோல்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப கோல்டோட ரேட் அதிகமாகுது அப்படிங்கிறதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இப்ப கோல்டு ரொம்ப அதிகமா ஏறிட்டே இருக்கிறதுக்கு. இன்னைக்கு தங்கத்தோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 22 கேரட் வந்து நம்ம ஆர்னமெண்டல் கோல்டு இருக்கு இல்லையா, அதோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 1 கிராம் வந்து 11,260 rupees போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா தினமுமே டெய்லி வந்து ஒரு தடவை கோல்டு ரேட் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல டெய்லி 2 தடவை கோல்டு ரேட் அப்டேட் ஆகுது. நான் பார்த்தது இன்னைக்கு காலையில பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன், ஈவினிங்குள்ள அது எவ்வளவு மாறுமோ தெரியல. இப்ப இன்னைக்கு போய் ஒரு சவரன் நம்ம வாங்கணும் அப்படின்னா செய்கூலி, சேதாரம், அது கூட ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு இப்போ ஒரு சவரன் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறது. இப்போ டாலருக்கு ஈக்குவலா நம்மளோட கோல்டு ரேட் எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடந்த 15 வருஷம் 2010ல இருந்து 2025 வரைக்கும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ 3 மடங்கு ஏறி இருக்கு. ஆனா இப்ப நமக்கு இந்தியால ரூபாயோட மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா இந்த 15 வருஷத்துல 6 மடங்கு ஏறி இருக்கு. அது ஏன் அப்படின்னா இப்ப இந்திய ரூபாய்க்கும் டாலருக்குமான ஒரு மதிப்பு அப்படின்னு பார்த்தா அது இப்போ 2 மடங்கா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2010ல டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாலர் அப்படிங்கிறது 43 ரூபா 44 ரூபாய் இருந்தது. இப்போ 88 ரூபாய் இருக்கு. அது 2 மடங்கா க்ரோ ஆயிருக்கு. அதனால தங்கம் அங்க 3 மடங்கு உயர்ந்ததுனால இன்டு 2 நமக்கு இங்க 6 மடங்கா அந்த ரேட் வந்து உயர்ந்திருக்கு. இப்போ கடைசி 10 வருஷத்துல கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கோல்டு எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, வருஷம் அது எவ்வளவு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப இதுல 2016ல இருந்து இருக்கு. ஸோ 2016ல கோல்டு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா 18%, அதாவது டபுள் டிஜிட்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2017ல பார்த்தோம் அப்படின்னா -4% நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2018ல 2.61 2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதே 2019ல திரும்ப டபுள் டிஜிட் கொடுத்துருக்கு, 22.45% வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு.
2020ல திரும்பவும் 34.86% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ 2021 அதுல பார்த்தோம்னா திரும்ப நெகட்டிவ் ரிட்டர்ன் -7% வந்து கொடுத்துருக்கு. அடுத்து 2022ல அந்த மைனஸ் ஆனது திரும்ப பிளஸ் 7% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 7.90%. இப்போ 2023லேருந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 2023ல 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 2024ல 31.28% வந்து கொடுத்துருக்கு. இப்போ 2025ல பார்த்தோம் அப்படின்னா 55.63% கொடுத்துருக்கு. இது நான் செப்டம்பர் 30th வரைக்கும் இருந்த கால்குலேஷன்ல எடுத்த ரிட்டர்ன்ஸோட கணக்கு இது. இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா கடைசி 3 வருஷத்துல மட்டும் கோல்டு அப்படியே டபுள் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதுல ரிட்டர்ன்ஸ் பார்த்தோம். இதுல மைனஸ்னு பார்த்தா ஒரு 7% மைனஸ்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே மாதிரி பாசிட்டிவ்னு பார்த்தா 55%ம் கொடுத்துருக்கு. இப்போ கோல்டு எங்கேயாவது பெருசா ஃபால் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னா நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? அப்படிலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மலாம் லாங் டேர்மா கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹோல்டு பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட் டேர்ம்ல கோல்டு பெரிய ஃபாலை பார்த்துருக்கா அப்படின்னா கண்டிப்பா பார்த்துருக்கு. இப்போ அதுக்கு நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 50 வருஷ ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 1975ல அதோட ஹை பார்த்தோம் அப்படின்னா 527 ரூபாயா இருந்திருக்கு. அதுவே உங்களுக்கு 1976 ஆகஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட லோ வந்து 327 ரூபாயா இருந்திருக்கு. ஸோ இதுல ஒரு வருஷம் 8 மாசத்துல இந்த ஹை லோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது கோல்டு 38% வந்து இறங்கியிருக்கு. அதே மாதிரி ஜனவரி 1980ல அதோட ஹை பாருங்க 2354. அதே மாதிரி 2 வருஷத்துல ஜூன் 1982ல அதோட லோ 1001. இதுல 2 வருஷம் 5 மாசத்துல கோல்டு 57% இறங்கி இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிப்ரவரி 1983ல ஹை பார்த்தா கோல்டோட ஹை பார்த்தா 1782. இதுவே அதுலேருந்து ஒரு 2 வருஷம் 6 மாசம் கழிச்சு ஆகஸ்ட் 1985ல பார்த்தோம் அப்படின்னா அதோட லோ 1306. இந்த டைம் கேப்ல மட்டுமே 2 வருஷம் 6 மாசத்துல கோல்டு 27% ஃபால் ஆயிருக்கு. அடுத்து 1996 பிப்ரவரி 1996ல அதோட ஹை 5497. அதுலேருந்து 1999 ஜூலைல அதோட லோ பார்த்தோம் அப்படின்னா 3862. இந்த கேப் 3 வருஷம் 5 மாசம். இந்த பீரியட்ல கோல்டு 30% ஃபால் ஆயிருக்கு. அடுத்து 2006 எடுத்துக்குவோம். 2006 ஜூன்லேருந்து 2007 ஜூன் ஒரு வருஷம் 2 மாசம் தான். அதோட ஹை பார்த்தோம்னா 11491, லோ 9247. இந்த பீரியட்ல கோல்டு 20% இறங்கியிருக்கு. அடுத்து 2012 நவம்பர்ல ஹை பார்த்தோம்னா 32,950 இருந்திருக்கு. 2015 ஏப்ரல்ல பார்த்தோம் அப்படின்னா அதோட லோ 27,000. இந்த பீரியட்னு பார்த்தா 2 வருஷம் 4 மாசம். இதுல 18% வந்து கோல்டு ஃபால் ஆயிருக்கு. அடுத்து 2020லயும் பார்ப்போம். 2020 ஆகஸ்ட்ல கோல்டோட ஹை 55,993. அது கூட 2022 செப்டம்பர்ல அதோட லோ பார்த்தோம்னா 42,535. இது 2 வருஷம் 1 மாசத்துல கோல்டு 24% இறங்கி இருக்கு. இப்போ கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏறினதையும் நம்ம பார்த்தோம், இறங்குனதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கரண்டா இப்போ கோல்டு வாங்கலாமா வேணாமா, இப்போ நான் பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ அதை 2 விஷயமா நம்ம பார்க்கலாம். ஒன்று ஒரு ஆர்னமெண்டல் பர்பஸ்க்காக குழந்தைங்களுக்காக ஒரு ஆபரண தங்கம் வாங்குறதா பார்க்கலாம். அடுத்து வந்து டிஜிட்டல் கோல்டு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்னமெண்ட் அந்த ஆபரண தங்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது குழந்தைங்களுக்காக பண்ணுறதா இருக்கலாம், இல்லை நமக்காக பண்ணுறதா இருக்கலாம். அது நம்ம வாங்கலாம். இப்போ எப்போ நம்ம கையில காசு இருக்கோ அப்போதான் நம்ம வாங்க முடியும். அதனால இப்போ என்கிட்ட இருக்கு, நான் வந்து ஆர்னமெண்டலுக்காக வாங்குறேன் அப்படின்னா வாங்கலாம். ஏன்னா அதை நம்ம லாங் டேர்மா தான் நம்ம வச்சுக்க போறோம். வாங்கிட்டு உடனே கொண்டு போய் நம்ம சேல் பண்ண போறது கிடையாது. அதனால அவங்க வாங்கலாம். அடுத்து டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல ஒரு லம்சமா ஒரு பெரிய அமௌண்ட், ஒரு 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருக்குன்னா நான் அதை உடனே இப்போ நம்ம பண்ணாம அதை பார்ஷியலாவோ இல்லை மந்த்லியோ அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி பண்றது நல்லது. ஏன்னா இப்ப நேத்து தங்கத்தோட விலைக்கும் இன்னைக்கு காலையில இருக்கிற விலைக்கும் நம்ம பாக்குறோம் அப்படின்னா 165 ரூபாய் குறைஞ்சிருக்கு.
ஸோ அதனால நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதை மந்த்லியோ இல்லை ஸ்பிளிட் பண்ணியோ இல்லை எப்போ குறையுதோ அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுட்டு அப்போ இன்வெஸ்ட் பண்றது நல்லதா இருக்கும். இப்போ கோல்டை இப்போ செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்முக்காக நம்ம ஹோல்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணுறது நல்லது. அதை விற்க வேணாம். ஏன்னா லாங் டேர்முக்காக பிளான் பண்ணியிருக்கும் போது அதுவும் நல்ல க்ரோத் கொடுத்துட்டு இருக்கு, அதனால அதை ஹோல்டு பண்ணிக்கலாம். இதுவே ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்காங்க, நான் இப்போ விற்கணும் அப்படின்னா பார்ஷியலாக வேணால் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். இந்த குளோபல் அன்சர்டனிட்டி காரணமா தங்கத்தோட ரேட் அதிகமாகிறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை பார்ஷியலா வித்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம சேல் பண்ணிக்கலாம். இப்போ கோல்டோட ரேட்டு எப்பதான் குறையும் அப்படின்னா 4 விஷயத்தினால கோல்டோட ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வர்த்தக போர் முடிவுக்கு வரும்போது, அடுத்து ரிசர்வ் பேங்க்ல கோல்டு வாங்குறத நிப்பாட்டும் போது, தங்கத்துல மட்டுமே நான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்னு இருக்கிற முதலீட்டாளர்கள் அவங்களோட முதலீடுகளை கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி பண்ணும்போது, அடுத்து டாலர் எப்ப மீண்டு வருமோ அப்போ, இதெல்லாம் நடக்கும்போது கண்டிப்பா தங்கத்தோட விலை குறையும். இப்ப கோல்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம கையில எடுக்கிறோம் அப்படின்னா எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இந்த பிசிக்கல் கோல்டு அப்படிங்கறத தாண்டி எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், சாவரின் கோல்டு பாண்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அடுத்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பீஸ் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு பீஸ் அப்படிங்கறது பார்த்தா கோல்டு ரேட்லலாம் இல்லை, ரொம்ப கம்மியா அஃபோர்ட் பண்ற ரேட்ல தான் இருக்கு, அதுல நம்ம தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ல மாசம் ஒரு 500 எஸ்ஐபி மாதிரி கூட நம்மளால பண்ண முடியும். அதுல நம்ம கோல்டு ரேட்டோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நகை கடையில நம்ம போய் மாசம் 500 ரூபாய் நம்ம ஒரு சீட்டு போடுறோம் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு சீட்டு போடுறோம் அப்படின்னா அதுல ஒரு 6000 இருக்கும். இப்போ அந்த ஒரு 6000ல நம்ம இப்போ இருக்கிற ரேட்ல 1 கிராம் கூட நம்மளால வாங்க முடியாது. ஸோ நம்ம இந்த மாதிரி கம்மியா நம்ம பண்றோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் பீரியடுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல நம்ம ஒரு எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு லாங் டேர்முக்கு அப்புறம் அதுல ஒரு அசெட் பில்ட் பண்ணி அதுல இருந்து எடுத்து நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். இந்த வீடியோல நம்ம கோல்டோட ரேட் ஏன் ஏறி இருக்கு, கடைசி 10 வருஷத்தோட கோல்டோட ரிட்டர்ன்ஸ் என்ன, 50 வருஷத்துல கோல்டு இறங்கி இருக்கா, தென் அடுத்து இப்போ கோல்டை வாங்கலாமா இல்ல விற்கலாமா, தென் இந்த பிசிக்கல் கோல்டை தவிர வேற என்னெல்லாம் கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தியும் நம்ம பார்த்தோம். இப்போ உங்களுக்கு என்ன தோணுது, கோல்டு வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் கோல்டு பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.